இருந்தது. இதுக்கு காரணம் சமஸ்கிருதம் அப்போ இந்து மதத்தினுடைய புனித மொழி என்பது அல்ல, அன்னைக்கு சமஸ்கிருதம் கற்றவர்களுடைய மொழி அப்படின்னு பார்க்கப்பட்டது. இன்னைக்கு நல்லா 2 படித்த 2 டாக்டர் தமிழில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தமிழ் சினிமாவில் சீன் வைக்க மாட்டாங்கல்ல, என்ன இது வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2 படித்த ஆண்கள் 2 அரச குடும்பத்து ஆண்கள் அப்படின்னு வந்தாலே அவன் சமஸ்கிருதம் பேசினான்ற மாதிரி தான் அது இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் நம்ம காளிதாசனுடைய சாகுந்தலம்லாம் பார்க்குறப்போ ஆண்கள் பேசின மொழி சமஸ்கிருதம், பெண்கள் பேசின மொழி பாலின்னு எழுதியிருப்பார். பாலினத்தை பொறுத்து மொழி மாறி இருக்கிறது அந்த காலகட்டத்தில். சமஸ்கிருதம் பெண்கள் பேசக்கூடாதுன்னு இருக்குல்ல. அப்போ நீங்கள் அப்போ வால்மீகி ராமாயணத்தை படி பார்த்தீங்கன்னா சூர்பனகை என்ன மொழி பேசினாங்கன்னு வரும், ஒரே மொழி தானே. ராவணன் பேசின மொழி தானே சூர்பனகை பேசியிருக்காங்க. அதை வச்சு நம்ம யாருமே சமஸ்கிருதம் பேசலன்னு நான் கொண்டு வர முடியும்ல, அதுக்கெல்லாம் நினைக்கிறேன் இல்லைங்களா? அப்போது அது என்னன்னா ஒரு தரப்பு கருத்தாக முன்வைக்கிறார்கள். இந்த சமஸ்கிருதத்தை மதிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய புரிதலில் இருந்து இது ராமாயணம்ங்கிறது இந்து மத நூல் அப்படிங்கிறது தப்பு. வரலாற்று ரீதியாக அது இந்து மதத்தோடு எந்த ஒரு நேரடி தொடர்பும் இல்லாத ஒரு நூல். இன்னொன்று, ராமாயணம் என்பது வைஷ்ணவ நூலுங்கிறது இன்னும் தப்பு. ஏன்னா ராமர் சிவபக்தர். புரியுங்களா? கேள்வி இருக்குன்னா, ஏசு கிறிஸ்துவ தான் கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவிக்கிறார். ஆனால் ஏசு கிறிஸ்து கிறிஸ்தவர் கிடையாது, அவர் யூதர். ஆமாம், அவருக்கு இறக்கும் வரைக்கும் அவர் யூதர். அவருக்கு பிறகுதான் கிறிஸ்தவ மதம் தோன்றுகிறது. அப்படி பார்க்குறப்போ ராமர் என்னவாக குறிக்கப்பட்டிருக்காருன்னா, அவர் சிவபக்தராக குறிக்கப்பட்டிருக்கிறார். அப்போது ராமாயண காலகட்டத்தில் ராமரே வைணவர் கிடையாது. இந்த மாதிரி இல்லை, நிறைய காலக்கோட்டுக்கு சிக்கல்கள் இருக்குது. ஆனால் ராமாயணம் ஒரு தரப்பு அதனுடைய நம்பிக்கையாக மட்டுமே பார்க்கின்ற பொழுது நம்ம அதை பற்றி பேசலை, யாருமே பேசலை, ஆய்வாளர்கள் அதுக்குள்ளே போகலை. இன்னைக்கு அந்த நம்பிக்கையை ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்துக்கு மீதில் ஒரு வரலாறாக திணிக்க வர்றப்போ நம்ம அதெல்லாம் கோடிட்டு காட்ட வேண்டியது இருக்குது. இதில் இவ்வளோ லூப் ஹோல் இருக்குது பாருங்கள். அதனால் ராமாயணத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அதை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். அப்போ வால்மீகி ராமாயணத்தில் தமிழை நம்ம பெருசாக உணர முடியாது. ஓகே. அப்போது எல்லாருக்கும் அந்த காக்கா வடை கதைல பாட்டி வாடை சுட்டது, காக்கா நரி கதை, அதோட உண்மையான மூலம் ஐரோப்பியிலேருந்து அந்த கதை வருது. அதில் ஒரு பாட்டி சீஸ் இது பண்ணுவாங்க, அதை ஒரு பறவை தூக்கிட்டு போகும் அந்த நரி. இப்போது அது ஐரோப்பிய கதை தான். அதை நம்ம படிக்கிறோம்ல, பாட்டிங்கிறோம், வடை சுட்ட நம்ம ஐட்டம் அதில் இருக்குது, நம்ம ஊர் பறவை காக்கா இருக்குது, நரி இருக்குல்ல. அப்போ ஒட்டுமொத்த கதையும் நம்ம கதையாயிடும். அதே மாதிரி வால்மீகிங்கிற உள்ள வேறு ஒரு புராணம், தமிழ் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் தேசியவாதி, தமிழ் அரசியல்வாதி கம்பரால் தமிழ்மயமாக்கப்பட்டதுனால தமிழர்கள் நாம் அதை தமிழ் பார்வையில் பார்க்குறோமா, இல்லை தமிழர்கள் நமது அப்படின்னு பார்க்கக்கூடியதற்கு ஆதாரமாக இல்லை, கண்டிப்பாக இது நம்மளோட தான். அதாவது நான் கதையில் உள்ள அங்கங்களை சொல்லலை, அங்களை எல்லாம் என்னோட இது, அதை நம்ம சொல்லிட்டேன். கதை கருக்களமே சொல்கிறேன், ராவணன் தமிழனா அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல அது நமது அடையாளமாக நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் நிறுவுறீங்க. இப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, நமக்கு யார் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவங்க பற்றின எந்த அறிவும் நமக்கு இருக்காது. தமிழ் சமுதாயத்தினுடைய பெரிய சாபக்கேடு இது. யாராவது இன்னொரு ஆள் நமக்கு நன்மை செஞ்ச ஒருத்தவரை போயிட்டு இவர் கெட்டவர்னு சொன்னால் நம்ம நம்பியிருக்கோம் இல்லையா? சீனாவில் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்போ அந்த உணவு பற்றாக்குறைக்கு என்ன காரணம்ட்டு மாசேதுங் தலைமையிலான அரசு ஆய்வு பண்ணுது. அப்போ ஒரு சில பேர் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, சீனாவில் இவ்வளவு சிட்டுக்குருவி இருக்குது, இவ்வளோ சிட்டுக்குருவியும் சாப்பிடுது, இப்போ இந்த சிட்டுக்குருவியெல்லாம் கொன்னுட்டா நமக்கு நிறையா சாப்பாடு கிடைக்கும், சிட்டுக்குருவி சாப்பாட்டையும் சேர்த்து நம்ம சாப்பிட்லான்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மாவோவினுடைய அரசாங்கத்தை நம்பிக்கிட்டு கோடிக்கணக்கான சிட்டுக்குருவிகளை கொன்னுச்சு. கொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, சிட்டுக்குருவி நெல்லை சாப்பிட்றதில்ல, நெல்லை சாப்பிட்ற பூச்சியை சாப்பிடுது அப்படின்ட்டு. சீனா முழுக்க ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அதுக்கு பின்னாடி அவங்க சிட்டுக்குருவியை திருப்பி அதிகரித்தாங்க. இன்றைக்கி அந்த கம்யூனிஸ்ட்டுகள் தான் தமிழ்நாட்டில் மக்களுக்கு விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு வகுப்பெல்லாம் எடுப்பாங்க. அது தனி கதை இல்லைங்களா? இப்போ அந்த சிட்டுக்குருவியை சீனர்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி கம்பரை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்கே இலங்கையிலிருந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். இலங்கை அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற இலங்கை இருக்குல்ல, இதுதான் இலங்கைன்னு எப்போ தெரியும்? இதுதான் கேள்வி. மகாவம்சம்ன்ற ஒரு நூல் இருக்குல்ல,
அந்த மகாவம்சத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இது ராவணன் ஆண்ட இலங்கைன்னு குறிப்பு இருக்கா? இல்லை, ராவணன் பேர் லங்கா இல்லை. அதில் என்னன்னா லங்கா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் தீவுன்னு ஒரு பேர் இல்லையா? எல்லா தீவு பேரும் லங்கா தான். புரியுதுங்களா உங்களுக்கு? லங்கானா அது எந்த லங்கை? இப்போ வந்து லட்சத்தீவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா முன்னீர் தீவு 12,000 அப்படின்னு பேர். 12,000 தீவு இருக்குது. அப்போ லட்சத்தீவுன்றது 12,000 லங்கா தான். அது 12,000 லங்கா தான். புரியுதுங்களா? அப்போ அதில் ஒன்றா இருக்கலாம்ல. இதே மாதிரி இப்போ தாய்லாந்தில் போய் கேட்டிங்கன்னா தாய்லாந்தில் இருக்கிற ஒரு தீவை காமிச்சு தான் லங்கான்னு சொல்லுவாங்க. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒரிசா கிட்ட இருக்கிற ஒரு தீவை காட்டி அதான் லங்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா லங்கான்னா தீவுன்னு அர்த்தம். ஈழம் தான் அந்த லங்கா அப்படின்னு சொல்லிட்டு மகாவம்சத்தில் குறிப்பு இருக்கான்னா இல்லை. சம்பூர்ண ராமாயணம் போஜராஜா காலகட்டத்தில் 10ஆம் நூற்றாண்டுக்கு மேலே எழுதப்பட்டது. அதில் குறிப்பு இருக்கான்னா இல்லை. 11ஆவது நூற்றாண்டு வரைக்கும் இந்திய இலக்கியங்களில் எந்த இலக்கியத்திலையும் ஈழம் தான் ராவணன் ஆண்ட இலங்கை என்பதற்கான எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. மார்க் மை வேர்டு, எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. யாருக்குமே தெரியாது அதுதான் இதுன்ட்டு. அப்போ யார் இதை கண்டுபிடிச்சா, யார் முதலாக இதை எழுதினாங்கன்னு பார்க்குறப்போ சோழர்கள் இலங்கையை வெற்றி பெற்ற பிறகு சோழர் ஆட்சி காலத்தில் தான் இந்த இலங்கை தான் ராவணன் ஆட்சி செய்த இலங்கை என்ற முடிவு முதலாக எட்டப்படுகிறது. சோழர்கள் வந்து அவங்களுடைய புகழ்ச்சியை சொல்கிறப்போ ராமன் வந்து இலங்கையை வென்ற மாதிரி சோழர்கள் வென்றார்கள் அப்படின்னு முதலாக குறிப்பிடுறாங்க. அது ராமன் வந்து ராவணனோட இலங்கையை வென்ற மாதிரி சோழர்கள் வென்றார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, முதல் தடவையாக குறிப்பிடுறாங்க. அதற்கு பிறகு அந்த சோழ நாட்டை சேர்ந்த கம்பர் தான் முதல் ராமாயணம், இந்தியாவில் எழுதப்பட்ட முதல் ராமாயணம், ஈழம் தான் இலங்கை அப்படின்றத விவரித்து முதலாக எழுதுறார். ஒருவேளை கம்பராமாயணம் என்ற ஒரு நூல் இல்லை என்றால் ராவணனால் ஆளப்பட்ட இலங்கை தான் ஈழம் பிறந்த உண்மை நம்மள யாருக்குமே தெரியாமல் போயிடும். அப்போ கம்பர் பண்ணது சரியா தப்பா? புரியுதா உங்களுக்கு? அப்போ யார் வந்து அந்த செய்தியை முதலாக சொன்னாரோ, ஏன்னா அவர் முதல்ல சொல்றவர் வந்து விரிவாக சொல்ல முடியாது இல்லைங்களா? நம்ம வந்து சார்லஸ் டார்வின் அவர்களுடைய நூல்கள்லாம் பார்க்குறோம். அவர் முதலாவது நூல்லே வந்து மனிதனை கடவுள் படைக்கவில்லை அப்படின்னு எழுதியிருந்தாருன்னா அன்னைக்கே அவர் இறந்துருப்பார். முதல் நூலில் அவர் எழுதலை, அப்படியே கொண்டு போகிறார். தாங்க பரிணாம வளர்ச்சி, இந்த பரிணாம வளர்ச்சி இப்படி போகும், அப்படி போகும், இப்படி போகும், அப்படி போகும்னு விலைக்கு 2 நூல் நல்லா விற்றதுக்கப்புறம் 3ஆவது நூலில் தான் அவர் வந்து மனிதனை கடவுள் படைக்கவில்லை, பரிணாம வளர்ச்சியால் உருவானதுன்னு எழுதுறார். இப்போது முதலாக இந்த செய்தியை வந்து கம்பர் சொல்கிறார். இந்த ஈழம் தான் லங்கான்றதை முதலாக சொல்கிறப்போ அவரால் ரொம்ப நல்லா சிறப்பாக சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போது கம்பர் வந்து முழுமையாக சிறப்பாக பதிவு செய்தார்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவர் தான் முதலாக பதிவு செய்தார். பதிவு செய்யப்பட்ட காலகட்டம் சோழருடைய காலகட்டம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்க. வால்மீகி ராமாயணத்தை படித்த ஆய்வு செய்த ஒவ்வொரு ஆய்வாளரும் எழுதக்கூடிய செய்தி என்னன்னா, கம்பர் மட்டும் இல்லைன்னா தென்னிந்தியாவுக்கும் ராமாயணத்துக்கும் தொடர்பே கிடையாது. ஒரிசாவை தாண்டி வால்மீகியின் ராமன் வரவே இல்லை. ரொம்ப அதிகபட்சமாக நீங்கள், ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் வந்து இந்த போன பாதை அப்படியே ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த பாதையை வச்சு நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்களாலும் ஆந்திராவை தாண்டி உங்களால் ராமனை கொண்டு வர முடியாது. அப்போ யாரோட ராமாயணத்தை வச்சு இந்த செய்திகள் எல்லாம் பேசப்படுது அப்படின்னா கம்பர் எழுதிய ராமாயணத்தை வைத்து தான் இன்னைக்கு வந்து அந்த உண்மை கொண்டு வரப்பட்டது. 2வது கேள்வி, கம்பர்னு ஒரு ஆள் இருக்கார், அவர் தமிழ்நாட்டுக்காரர். இப்போ அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு தீவை வந்து லங்கான்னு எழுதியிருக்கலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல இல்லையா? அப்போ அது வந்து கம்பரோட கற்பனை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்ல, வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் இந்த இடத்துல நம்ம தொல்லியல் ஆய்வுகளுக்கு போகணும். வழக்கமாக அதானே பண்ணுவோம் இல்லையா? அப்போ தொல்லியல் ஆய்வுகள் செஞ்சு பார்க்குறப்போ நமக்கு இலங்கை குறித்த 2 மிக முக்கியமான செய்திகள் கிடைக்கின்றன. ஏன்னா இந்த செய்திகள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். முதலாவது செய்தி என்னன்னா, இலங்கையில் குறிப்பிட்ட இடத்துல நம்ம பார்க்குறப்போ ராவணனுடைய அன்னைக்கு அவர் எழுப்பிய சமாதி இருக்குது அப்படின்றது ஒரு நம்பிக்கை இல்லையா? அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் பார்க்குறப்போ 17வது 18வது நூற்றாண்டுகளில் இருந்த பல்வேறு அறிஞர்கள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய கன்னியாமலை அப்படிங்கிற பகுதியில் ராவணனுடைய அம்மா சமாதி இருக்குது அப்படின்றத கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. 3 வெளிநாட்டு அறிஞர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது பற்றி வந்து NKS திருச்செல்வம்ங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர் தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சு அவருடைய முடிவுகளை அறிவிக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிலோன் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1798 ஆண்டில் வெளிவந்தது. ஜேம்ஸ் கோர்டினர் அப்படிங்கிறவர் எழுதினது. அதில் வந்து கன்னியாகுமரி உச்சியில் ஒரு ஏதாவது அவங்க மொழியில் சொன்னால் ஒரு அரக்கர் வந்து அவர் தாய்க்காக கட்டிய கல்லறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி சைமன் காசி செட்டி அப்படிங்கிறவர் 1833 ஆண்டில் த சிலோன் கெசட்டீர் அப்படிங்கிற நூலில் குறிப்பிடுறாரு. அதுபோல் சார்லஸ் பீதாமின் அப்படிங்கிற ஆய்வாளர் வந்து 1849 ஆண்டில் அந்த கல்லறை இருக்கிறத குறிப்பிடுறாரு. ஆனால் பின்வந்த காலகட்டங்களில் அந்த கல்லறையை பற்றின செய்திகள் நமக்கு மறைக்கப்படுது. ஏன் மறைக்கப்படணும் இல்லையா? ராவணன் அங்கே இல்லை அப்படின்னா அங்கே பழமையான கல்லறையும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல. இது முதலாவது செய்தி. ரெண்டாவது செய்தி என்னன்னா, இப்போ நம்ம வந்து கரிகாலன் பேரவை அப்படின்னு அமைப்பு பேர் வச்சுருக்கோம்ல, பேர் வைக்கிறோம். இப்போ கரிகாலன்கிற பெயர் வந்து எப்போ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய காலகட்டத்தில் இருந்தது இல்லையா? கல்லணை கட்டினவர் வந்து கரிகாலன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதற்கு பின்னாடி அந்த கரிகாலனுடைய வம்சத்தை சேர்ந்த சோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆதித்ய கரிகாலன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. நடக்குதா? அது போக சில நபர்கள் தங்களை சோழர் வழியில் வந்தவர் அப்படின்னு நம்பிக்கை அடிப்படையில் கரிகாலன் என்று தங்களுக்கு பெயர் சூட்டி கொண்டார்கள். அவ்வாறு அழைக்கப்பட்டார்கள். நமக்கு யாருன்னு தெரியும் இல்லையா? அதனால நம்ம கரிகாலன் பேரவை அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம்ல. அப்போ மனிதர்கள் இறந்து போகலாம், மனிதர்கள் இறந்து போகலாம், ஆனால் அவங்க பேர் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்குல்ல இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பரமுன்னு பேர் வைப்பாங்க. ஏன் அந்த பேர் வைக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆய்வு பண்ணி பார்க்குறப்போ அழிந்து போன ஆசீவக மதம், ஆசீவக மதம்ன்றது இப்போ இன்னைக்கு இல்லை, அந்த மதம் அழிஞ்சு போச்சு. அதில் இருக்கிற கடவுளுக்கு பேர் வந்து சாத்தன் அப்படின்னு பேர். அந்த சாத்தரில் ஒரு நிலையில் இருக்கிற சாத்தனாருக்கு வந்து பரம சாத்தனார் அப்படின்னு பேர். அந்த பரம சாத்தனாருடைய நினைவாக அந்த காலத்தில் பரமுன்னு பிள்ளைக்கு பேர் வச்சாங்க. இன்றைக்கி ஆசீவகம் கிடையாது, மறுக்கலி கிடையாது. நம்ம வந்து ஆசீவகன் கோயிலில் வந்து ஐயனார் கோயில்ன்ற பேரில் சொல்லிட்டு ஐயனாருக்கு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் படைக்கணும், நம்ம வந்து ஆட்டை வெட்டி படைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் குழந்தைகளுக்கு பரமுங்கிற அதே பேர் வைக்கப்படுது, நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே போல் இந்த இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ராவணன் அப்படின்னு பேர் வைக்கக்கூடிய மரபு இருந்த ஒரே ஒரு இடம் இலங்கை. யாருக்காவது தெரியுமா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது? என்ன காரணம்னா, அப்படியாக கிடைத்த கல்வெட்டுகளை இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் மறுத்துக்கிட்டே வருது. ஏன் சான்று கிடைக்கலன்னு கேட்குறாங்கல்ல, கிடைச்ச சான்றை மறுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இதுவும் வந்து அதே திருச்செல்வம் அவர்களுடைய ஆய்வு தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மௌபிம அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்குது. அது வந்து சிங்கள பத்திரிகை, தொல்லியல் தொடர்பான செய்திகளாக அந்த மௌபிம பத்திரிகையில் வரும். அதில் பேராசிரியர் பரண விதான அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கல்வெட்டில் ராவணனோட பெயர் இருக்குது, ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும் அவர் எழுதியிருக்கிறார். இதை இந்த ஆய்வாளர் பார்த்துட்டு அம்பாறைங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய 164 பிராமி கல்வெட்டுகள், பிராமின்றது பார்த்தீங்கன்னா இடத்துல இந்த சங்க காலத்தில் இருந்த தமிழ் எழுத்தை தான் பிராமி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 164 தமிழ் கல்வெட்டுகளை வந்து அவர் ஆய்வு பண்ணுறப்போ அவருக்கு வந்து ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அந்த கல்வெட்டில் இவங்க மற்றவங்க எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருமக, அது நியாயமாக பார்த்தீங்கன்னா பருமக ராவண ஜிதி ஷோகிலி லேன சகச அப்படின்னு அந்த கல்வெட்டில் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பருமகன் ராவணனின் மகள், சோகிலி குகை அப்படின்னு அதுக்கு பொருள். ஆனால் இதை வந்து அவங்க இலங்கையில் சேர்ந்த அந்த கெசட்டில் எப்படி பதிப்பிச்சிருக்காங்கன்னா, பருமக வணிஜ திசக லேன சகசன்னு பதிப்பிச்சிருக்கிறாங்க. அதில் ராவணனுங்கிற பேரும் கிடையாது, ராவணனோட பொண்ணு சோகிலிங்கிற பேரும் கிடையாது. இதுதான் தொல்லியல் துறை பண்ணக்கூடிய வேலை. அது இருக்கிறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதிப்பிச்சிருக்காங்க. அப்போது இந்த கல்வெட்டு வந்து குறைந்தபட்சம் 2000 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையில் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ராவணன் என்று பெயர் வைக்கக்கூடிய மரபு இருந்திருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை வால்மீகிக்கு தெரியல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு ராமாயணம் எழுதுறாரு. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, கம்பராமாயணம் என்பது வால்மீகி ராமாயணத்துடைய வழிநூல்னு புரிஞ்சுக்கிறோம். கம்பர் ஒரு இடத்துல கம்பராமாயணத்தை அழகாக போகிற போக்கில் சொல்கிறாரு, செவிக்கு தேன் என ராகவன் புகழை திருத்தும் கவிக்கு நாயகன் அப்படிங்கிறார். ராகவன் புகழை பாடக்கூடியவன் அனுமன்னு சொல்லலை. சொல்கிறப்ப அனுமனை பற்றி சொல்கிறப்போ ராகவனோட புகழை திருத்தக்கூடியவன் அனுமன்னு சொல்கிறாரு. இந்த கவிக்கு நாயகன்கிறது சிலேடை.
சிலேடையில் பார்த்தீங்கன்னா கவின்னா குரங்குன்னும் அர்த்தம், கவின்னா புலவர்னும் அர்த்தம். அப்போ ஒரு இதை பார்த்தீங்கன்னா அனுமன் வந்து ராமனோட புகழை திருத்துறான்னு இருக்கும், இன்னொரு பக்கம் நான் வந்து ராமன் புகழை திருத்தி தாண்டா எழுதுறேன் அப்படின்னு அதில் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போது கம்பராமாயணம் என்பது வால்மீகி ராமாயணத்தை ஒட்டி எழுதப்பட்டது அப்படிங்கிறது முதலாவது பொய். அதே மாதிரி வந்து கம்பர் வந்து அவர் வந்து அவருடைய சொந்த விருப்பப்படி வரலாற்றுக்கு எதிராக வால்மீகி ராமாயணத்தை எழுதினாருங்கிறது ரெண்டாவது பொய். ராவணனுக்கும் இலங்கைக்கும் தொடர்பு இல்லை, வால்மீகியை தான் எழுதினது சரின்னு சொல்கிறது மூன்றாவது பொய். கம்பர் வந்து ராவணனை தாழ்த்தி இந்த ராமாயணத்தை எழுதினாருங்கிறது நான்காவது பொய். எல்லாத்துக்கும் மேலே ராமாயணம் வந்து ஒரு இந்து மத நூல் அப்படிங்கிறது இருக்கிறதுலே பெரிய பொய். நல்லா கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு சில ஒரு குறிப்பு, அதாவது இது நான் படிக்கிறதை விட சகோதரர் இங்கர்சால் அவர்கள் படித்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் படிங்க, அதை நான் படித்தா நான் சொந்தமாக படித்தேன்னு நினச்சிப்பாங்க. இந்த புத்தகம் வந்து இதர ராமாயணங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் 1928 ஆண்டில் CR ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்படிங்கிற ஒருவர் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தை வந்து பதிப்பிச்சிருக்கிறது வந்து திராவிடர் கழகம் இல்லையா, ராமாயணம் தப்புன்னு சொல்லக்கூடிய திராவிடர் கழகம் அவங்களுடைய வெளியீடு. அதெல்லாம் சிறப்பாக செய்வாங்க. ஆமாம், அதனுடைய பதிப்புரை எழுதின ஒரு பேர் கி வீரமணி இல்லைங்களா. அந்த பதிப்புரையை மட்டும் நீங்கள் ஒரு தடவை சும்மா ஒரு வாட்சி காட்டுங்க. கரெக்டாக கற்றுறீங்க. ஓகே, பதிப்புரை. ராமாயணம் என்பதற்கு முன்னோடி வால்மீகி ராமாயணம் என்பதே கூட சரியான கூற்று அல்ல. அது உருவானதற்கு முன்னோடி பௌத்த தசாத ஜாதக கதை என்பது ஆராய்ச்சியாளர்கள் கூற்று. தசரத ஜாதகம் என்ற பௌத்த ராமாயணம் பழங்கிய காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. அது பாலி மொழியில் இருந்தது. அதன் பின் அனாமகம் ஜாதகம் என்ற மற்றொரு பௌத்த ராமாயணம் பாலி மொழியில் பழங்கியது கிமு 3ஆம் நூற்றாண்டில். வால்மீகி ராமாயணம் கிமு 4-3ஆம் நூற்றாண்டில் சமஸ்கிருதமாகவே ஆரிய மொழியில் வைதீக மதம், வேத மதம் என்று பார்ப்பன மதத்தில் புழங்கியது. தசாத ஜாதகம் போன்ற புத்த ஜாதக கதைகள் மற்றும் ஹோமரின் காப்பியமாகிய இலியதம் ஆகிய ராமகாதையின் தோற்றத்திற்குரிய அடிப்படை மூலங்கள் என்பது டாக்டர் வெபரின் கோட்பாடு. ஓகே, இருக்கேன். இப்போ யார் அவர்? டாக்டர் வெபருங்கிற ஒரு ஆய்வாளர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹோமரோட இலியட் ஒடிசி எல்லாம் பார்த்து தான் ராமாயணம் எழுதியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து வால்மீகியை பார்த்து எழுதுகிறப்போ ஹோமரை பார்த்து எழுதலாம் இல்லையா? அப்போ சீஸ் கதை மாதிரி தான். ஆமாம், அந்த மாதிரி தான். இப்போ புரியுதுங்களா? அப்போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ராமாயணம் என்ற கதை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கிறது கிமு 3100க்கு முன்னாடி. முதலாவது செய்தி. ரெண்டாவது செய்தி என்னன்னா, இந்த கதையை வால்மீகியும் எழுதினார், கம்பரும் எழுதினார். வால்மீகியை பார்த்து முழுக்க கம்பர் எழுதினார் என்று சொல்வது தவறு. அதுக்கு அடுத்த செய்தி என்னன்னா, ராமாயணத்தை எழுதிய ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எடுப்பாங்க. இப்போ வந்து 3 மஸ்கிட்டீர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. 300 பேருக்கு மேலே அதுக்கு வந்து வேற மாதிரி ஸ்க்ரீன் பிளே எழுதி படம் எடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? அல்ல, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, மூலக்கதையை விட்டுட்டு இவர் படத்தை பார்த்து அவர் படத்தை காப்பி அடிச்சாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி இந்த கதையை அடிப்படையாக கொண்டு நிறையா பேர் எழுதியிருக்காங்களே தவிர வால்மீகி எழுதுந்தான் ராமாயணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் விட நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, ராமாயணத்தை முதலாக எழுதியவர்கள் இந்துக்கள் கிடையாது, பௌத்தர்கள். ஒன்றாவது செய்தி. ரெண்டாவது, பௌத்தர்களுடைய நம்பிக்கைப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழமையான ராமாயணம் வந்து தசரத ஜாதகம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் அனாமக ஜாதகம் கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்தது. இது போக தாய்லாந்துன்னு ஒரு நாடு இருக்குது, பௌத்த நாடு. அது அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அரசருக்கு வந்து பேரே ராமர்னு தான் இருக்கும். நம்ம தாய்லாந்து படம்லாம் பார்க்குறோம்ல, ராமர்னு பேர். அந்த ஊரில் வந்து அயோத்தான்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த அயோத்தா பகுதியை தான் ராமர் ஆண்டார். அதனால் அங்கே இருக்க ராஜாவுக்கு வந்து பேர் வந்து ராமா அப்படின்னு அவங்க நம்பிக்கை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு நீங்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப மதவெறி பிடிச்சிருக்கிறீங்க, ராமாயணம் தப்புன்னு சொல்ல முடியுமா? ஒரே ராமாயணம் பௌத்தர்கள் எழுதுனா அது சரின்னு ஆயிடுது இல்லையா? அப்போது ராமாயணத்தை வந்து ஒரு மதத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சது வந்து ஹிந்துக்கள் கிடையாது, பௌத்தர்கள். வரலாற்று ஆய்வின்படி அதுதான் உண்மை.
பின்னாடி வந்து இவங்க கை மேலே வர்றப்போ, அது இன்னும் சொல்லணும்னா இந்த பௌத்த ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து விஷ்ணுவோட அவதாரம் கிடையாது. ராமர் பார்த்திங்கன்னா இந்திரன் இருப்பார் இல்லைங்களா, இந்திரனோட அவதாரம் தான் ராமர். அதனுடைய சில கூறு வந்து இப்பயும் நம்ம வந்து பார்த்தோம்னா ராமாயணத்தில் இருக்கும். ராமாயணத்தில் பார்க்குறப்போ எப்படி வந்து ராவணன் இறந்து போகிறான் அப்படின்னு வர்றப்போ, காந்தையருக்கு அணியணைய சாணகியார் பேரழகும் அவர் தம் கற்பும் ஏந்து புயத்து ராவணனார் கொண்ட காதலும் அச்சூர்பனகை இழந்த மூக்கும் வேந்தர் பிரான் தைரதனார் பணியதனால் வெங்கானில் விரதம் பூண்டு பூந்ததும் கடைமுறையை புரந்தரனார் பெருந்தவமே ஆயிற்றமா அப்படின்னு முடியும். அப்போது தவம் பண்ணது யாருன்னா புரந்தரங்கிற இந்திரன் வந்து தவம் பண்ணுறான், அந்த தவத்தால் ராமன் பிறந்தான் அப்படின்ட்டு தான் நமக்கு வந்து கம்பராமாயணத்துலேயும் இருக்குது இல்லைங்களா. அப்போ ஆரம்ப நம்பிக்கை என்னென்னா ராமர்ன்ற ஒரு நபர் வந்து பெரிய ஆளாக வர்றப்போ மனுஷன் இப்படி பிறந்திருக்க முடியாது, இந்திரன் தான் ராமனாக பிறந்தார் என்பது முதலாவது நம்பிக்கை. தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ராம ஜாதகம்ங்கிற புத்தகம் என்ன சொல்லுதுன்னா ராமர் பிறந்தார், அவரோட மறுபிறப்பு தான் புத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமருடைய மறுபிறப்பு புத்தருங்கிறது ரெண்டாவது நம்பிக்கை. விஷ்ணு ராமராக பிறந்தாருங்கிறது பின்னாடி வந்து மூணாவது நம்பிக்கை. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரில, அயோத்தியில் ராம ஜென்மபூமி வழக்கு நடந்தது இல்லைங்களா, அது தோண்டி பார்க்குறப்போ அந்த மசூதிக்கு கீழே இருந்த பகுதி வந்து கோயில்னு சொன்னாங்க. ஆனால் அது இந்து சமய கோயில்னு சொல்ல முடியல, ஏன்னா சுற்றியில் வந்து பௌத்த சமய கோயில்கள் தான் இருந்தது. அப்போ அது பௌத்த சமய கோயிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அது பௌத்த சமய கோயில் அப்படின்னு சொன்னாலும் அது ராமர் கோயிலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன சிக்கல்னு புரியுதா? ஒரு குழப்பமா. அப்போ என்னன்னா ராமர் என்பது ஒரு கதாபாத்திரம் இல்லைங்களா, ஒரு கதை நடந்திருக்கு, அது நம்ம நடக்கலைன்னு சொல்ல முடியாது. ராமருடைய ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையை முதல்ல வந்து பௌத்தர்கள் எடுத்து எழுதி அந்த கதைக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து புத்த மத பரம்பரைக்கு அந்த கதை பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு பின்னாடி அதை வந்து வால்மீகி எழுதும் பொழுது வட இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் அந்த கதையை வந்து ராமர் பெரியாளுன்னு கொண்டு போகிறாங்க. அப்போது தமிழ்நாட்டை சேர்ந்த சோழர்கள் முதலாக அதில் வரக்கூடிய அந்த இலங்கைங்கிற பகுதி ஈழம் தான் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த செய்தியை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த கம்பர் அதை கம்பராமாயணம் என்ற பெயரில் விரிவான ஒரு நூலாக எழுதுகிறார். தெற்குலேருந்து எது சொன்னாலும் வடக்கு கேட்காதுன்னு நமக்கு தெரியும்ல. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக கம்பர் எழுதின ராமாயணம் தான் இன்னைக்கு ராமாயணம். கம்பர் சொன்ன இலங்கை தான் இன்னைக்கு வந்து இலங்கை இல்லையா, அதை கம்பர் சாதித்து காமிச்சார். அதுக்கு இன்னைக்கு நம்ம கம்பரை திட்டிகிட்டு இருக்கோம். புரியுது இல்லைங்களா? இதான் அது வரலாற்று பின்னணி. ராமாயணத்தை கம்பர் காலத்துக்கு பிறகு தான் நான் பார்க்குறேன்னு முதல்ல சொல்லும் போது உங்களுக்கு குழப்பமாக இருந்திருக்கும். அது நீண்ட விளக்கம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் அது ஒரு கால ஓட்டத்தில் அது ஆராயும் போது உங்களுக்கு அது அது புரிஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதைகளே வந்து மாறி தான் வருது. ராமாயணத்தில் எங்கேயுமே கங்காரு குறிப்பிடப்படலை. ஏன்னா அந்த நிலப்பகுதியில் அது உருவாக்கப்பட்ட நிலப்பகுதியில் கங்காரு இல்லை அப்படிங்கிறத நமக்கு ஊர்ஜிதமாக புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு வேறு ஒரு ஆரிய குழுக்களால் ஒரு கால் எழுதப்பட்டிருந்ததுன்னா தங்களை கதாநாயகனாகவும் தங்களுக்கு எதிராக நின்ற ஒரு குழுவை எதிரியாகவும் உருவப்படுத்தி தான் எழுதியிருக்க முடியும். ஒருவேளை எழுதியிருக்கும் போதே அந்த எழுதியிருந்த காலகட்டத்திலே தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்குமான எதிர்ப்பு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வரலாற்று நெடுக்க அப்படி தான் இருந்திருக்கு. இந்திய காலகட்டம் வரைக்கும் அது நீடிக்குது. அதைத்தான் சில தலைவர்கள் அறுவடை செஞ்சு அவங்க தான் முதலாக விதைச்சதாக சொல்கிறாங்க. ஆனால் வரலாறு நெடுக்கிலும் தமிழர்களுக்கு வந்து தமிழை அழிக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய பண்பு இருந்திருக்கு. அது ராஜ்யம் இருந்தபோதும் ராஜ்யம் இல்லாத போதும் அந்த பண்பு இருந்திருக்கு. ராமாயணத்தில் அந்த உருவகப்படுத்தி நம்ம அந்த திசையில் பார்க்கும்போது ஒரு கால் அவர்கள் தங்களால் வெல்ல முடியாத ஒரு ஆகச்சிறந்த ஒரு தமிழ் அரசனை கதையின் ஒரு வில்லனாக உருவகப்படுத்தி காட்டியிருப்பாங்களோங்கிற ஒரு எண்ணம் எனக்கும் உண்டு. நானும் பல விதத்தில் அதை அட்மையர் பண்ணுகிற ஆட்கள் தான். சின்ன ராவணன்கிற சொல்லோட பொருள் என்ன, அதில் சமஸ்கிருத பொருளை நான் கேட்டேன், சொல்ல விருப்பம் இல்லை. ராவணன்கிற சொல் பெயர் சொல்லாக, அது தமிழ்ச்சொல்லா. தமிழ்ச்சொல்லை பிரித்து வரும்போது ஒரு அழகான பொருள் வர மாதிரி என் பார்வைக்கு தெரியுது. ஆனால் சமஸ்கிருத சொல்லுக்கு ரொம்ப ஒரு இழிவான ஒரு பொருள் உள்ள ஒரு சொல்ல தான் இருக்குது. ராவணன்கிற பெயர் சொல்ல நம்ம எப்படி அணுகணும் நீங்கள் சொல்லுங்கள். அது வந்து அந்த நபரினுடைய பெயர்னு நம்ம எடுத்துக்கூடாது, நமக்கு கிடைச்ச பேர். அதாவது உதாரணத்துக்கு வந்து சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நரிவெரு தலையார்னு ஒருத்தர் பேர் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா அவரோட மண்டையை பார்த்தா நரி பயந்து ஓடிடும்னு அர்த்தம். யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு அந்த பேர் வச்சுப்பாங்களா? அப்போ என்னன்னா எதிராளி சில பேருக்கு பேர் வைப்பாங்க. நமக்கு வந்து அந்த பேர் தொலைஞ்சு போனதுனால நம்ம அந்த பேர்னு பயன்படுத்திகிட்டு இருப்போம்.
அதனால் ராவணன் அப்படிங்கிற பேரை எடுத்துக்காம லங்கேஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் சரியானதாக இருக்கும். இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சரியாக இருக்கும். ஒரு பொது புரிதலுக்காக நம்ம வந்து சில நேரங்களில் எதிராளிகள் அதாவது எந்த சொல்லால் வந்து உன்னை பழிச்சாங்களோ அந்த சொல்லையே நீ உயர்த்தி பிடின்னு சொல்லுவார் அயோத்திதாசர். அந்த மாதிரி நம்மளை வந்து அவங்க இட்ட பெயராக இருந்தாலும் அது ஒரு இழிவாக இருந்தாலும் நீ என்ன சொல்கிறதுடா இதுதான் உயர்வான சொல்லுன்ற ஒரு அடிப்படையில் நம்ம உயர்த்தி பிடிக்கலாமே தவிர அது தமிழ் சொல் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து அவரை இழிவுபடுத்துவதற்காக வைக்கப்பட்ட ஒரு சொல்லாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் என்னென்னா ஒன்று ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கையாக அணுகிறோம்னா விமர்சனத்தையே வைக்கக்கூடாது, அல்லது வரலாறாக அணுகிறோன்னா முழுசாக ஆய்வு பண்ணணும். இந்த ரெண்டுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு நம்பிக்கையை இழிவுபடுத்துறதுன்றது அபாயகரமானது. புரியுதா உங்களுக்கு? ஒன்று முழுக்கனா நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கையோடு போய் கொள்ளட்டும். வரலாறுனா வரலாறு முழுக்க ஆய்வு பண்ணுங்கள். ஆய்வு பண்ணி இந்த காலகட்டத்தில் இப்படி மாறி இருக்குன்னு நம்ம பேசுகிற மாதிரி பேசலாம். அதை விட்டுட்டு ஒருத்தவரை மட்டம் தட்டுவதற்காக என்று அதாவது ஒரு ராமாயணத்தை பௌத்தர்கள் வந்து பாடினா அது நியாயம், பௌத்தர் அல்லாதவர்கள் சொன்னால் அது வந்து அநியாயம் அப்படின்னு சொல்கிறது வந்து நாட்டுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்தியாவுக்கான ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து பௌத்த சமயம். நம்ம சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். இலங்கையில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அந்த எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறது வந்து நல்லா இருக்காது. அந்த ஒரு புரிதல் இல்லாமல் தான் அது வைக்கப்படுது. அதனால் இந்த ராவணனுங்கிற அந்த சொல்லை விட்டுட்டு அந்த சொல் குறிக்கக்கூடிய நபர் யாருன்னு நம்ம பார்க்கணும். இப்போ 10 தலை இருக்குன்றதுனால 10 தலை இருக்கிறது மனுஷனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரியான அறிவுபூர்வமான கேள்விகள் கேட்பதற்கென்றே தமிழ்நாட்டில் நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். ரைட்? நம்ம வந்து மெமரி மாரத்தான்னு ஒன்று போயிருப்போம். எல்லாருக்கும் யாராவது கலந்துக்கிட்டவங்க இருக்கிறீங்களா? மெமரி மாரத்தான்னா என்னென்னா வந்து ஒரு ஏதாவது ஒரு தொடர்பே இல்லாத ஒரு பெரிய 15 இலக்க எண்ணை கொடுத்து நீங்கள் நினைவாற்றலில் சேகரிச்சுட்டு திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? யாராலையும் இப்படி சொல்ல முடியாது. இப்போ சில பேருக்கு சந்தேகம் வரலாம், இந்த பையன் எப்படி ஆண்டு கரெக்டாக சொல்கிறான், பாட்டு சரியாக சொல்கிறான், வருது இல்லையா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நினைவாற்றல் தானே. நம்ம நினைவாற்றல் வந்து எப்படின்னா எண்களை பதிவு செய்யாது, ஓவியங்களை பதிவு செய்யாது, ஆனால் கதைகளை பதிவு செய்யும். நமக்கு இருக்கிற கெப்பாசிட்டி அதுதான். கதையை பதிவு பண்ணிப்போம். அப்போது ஒரு நம்பரை கதையாக மாற்றி நம்மளால் பதிவு பண்ண முடியும். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இமயமலையோட உயரம் என்னன்றது பார்த்தீங்கன்னா எங்கள் வாத்தியாரை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எனக்கு ஞாபகம் இருக்குது, எத்தனை அடின்னு ஞாபகம் இருக்குது. உங்களை யாருக்கா ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்குது, 8848 அடி. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இனிமேல் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். எங்கள் வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இமயமலை ரொம்ப உயரம் இல்லை, 8 8 4 8 வச்சா வந்துடும்னாரு. இனி உங்களுக்கு மறக்குமா? அப்போது சீவகன் கதை, சீவக சிந்தாமணின்னு ஒரு கதை இருக்கும். சீவகனுக்கு 8 மனைவி அப்படின்ட்டு. அது வந்து ஒரு சமண கதை. அதனால் சீவகன் கெட்டவன் 8 மனைவி கல்யாணம் பண்ணான்னு சமணர்கள் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 8 குணங்கள் வந்து மனுஷனுக்கு தேவை. அந்த 8 குணத்தையும் 8 பெண்களாக உருவகப்படுத்தி அந்த 8 குணம் கொண்ட சீவகனை அந்த 8 குணத்தினுடைய கணவன்னு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது லாஜிக்கில் கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி ராவணனுடைய 10 திறமையோ அவருக்கு தொடர்பான 10 விஷயங்கள் வேணா இப்போ நம்ம தசாவதானம்னு சொல்லுவோம். 100 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ திறமையை வச்சு ஒரு ஆகு பேராக 10 தலைன்னு சொன்னால் அது மட்டும் மூட நம்பிக்கை. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? இப்போ சந்திரனுக்கு வந்து எத்தனை மனைவிங்க புராணப்படி யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் அதே சமயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து சூரியன் சுற்றி வர்ற பாதை இருக்குல்ல, அந்த பாதையில் வந்து நிறைய நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. அந்த நட்சத்திர கூட்டங்களை வச்சு தான் நம்ம மாதங்களை பிரிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ தமிழ் மாதமாக இருக்கட்டும், ஆங்கில மாதமாக இருக்கட்டும், 12 மாதம் பிரிக்கிறோம்ல. எப்படி பிரிக்கிறோம்னா இந்த நட்சத்திர கூட்டங்கள் மொத்தம் 27 நட்சத்திர கூட்டம் இருக்கும். இந்த 27 நட்சத்திர கூட்டத்தையும் வச்சு ஒரு மாதம்ங்கிறது 2.25 நட்சத்திர கூட்டம். 2.25 நட்சத்திரத்தை சூரியன் கடந்து போகிற நேரம் வந்து ஒரு மாதம்னு பிரிக்கிறாங்க. இப்படி 12 மாதம் பிரிக்கிறாங்க. இதுக்கு ஒட்டுமொத்தமாக எத்தனை நட்சத்திர கூட்டங்களை கணக்கெடுக்கிறார்கள்னா 27 நட்சத்திர கூட்டங்களை கணக்கெடுக்கிறார்கள். இந்த 27 நட்சத்திர கூட்டம் பார்த்தீங்கன்னா அஸ்வினின்னு ஆரம்பித்து ரேவதின்னு முடியும். ஆங்கிலத்தில் ஏரிஸ் மாதத்துக்கு என்ன கணக்கோ அதுதான் வந்து தமிழில் மேச்ச மாதத்துக்கு கணக்கு. உலகம் முழுக்க ஒரே கணக்கு தான் இல்லைங்களா? இதை சாமானிய மக்களுக்கு சொன்னால் புரியுமா? புரியுறது கஷ்டம் இல்லை. அப்போ நம்ம ராத்திரி பார்த்தோன்னா என்ன தெரியும்? நல்லா தெரியும். நட்சத்திரம் வந்து சில நட்சத்திரம் தான் தெரியும். ரோஹிணி நட்சத்திரம் ஓரளவுக்கு பார்க்கலாம், மற்றது தெரியாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிலா இருக்குல்ல, இந்த நிலாவுக்கு மொத்தம் 27 மனைவி. அதில் அவனுக்கு பிடிச்ச மனைவிக்கு பேர் ரோஹிணின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு வந்து இந்த முட்டாள் கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, பாரு நிலாவுக்கு போயிட்டு கல்யாணம்னு சொல்கிறாங்க, 27 மனைவின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நியாயமா அப்படின்னா இதை சொன்னவன் முட்டாளா, இதுக்கு வந்து பொழிப்புரை எழுதுனவன் முட்டாளா? இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு செய்தி சொல்லப்படுதுன்னா அது எந்த நோக்கத்தில் சொல்லப்படுது, அது ஒரு கதை, ஒரு உருவகம், அதன் மூலமாக என்ன செய்தி கடத்தப்படுது சமூகத்துக்கு அப்படின்னு அதை பார்த்து நம்ம வந்து அதுலேருந்து என்ன நல்லது எடுத்துக்க முடியுமோ
இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னாடைன்னு தமிழில் ஒரு சொல் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நம்ம கல்லெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தப்போ பானையை கட்டி கல் இறக்குவாங்க, அதில் பூச்சி போட்டெல்லாம் விழும், அதுதான் அதில் விட்டமின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை அப்படியே கொடுத்தா மனுஷன் பார்த்து பயந்துருவான். உடனே அந்த தென்னை மரத்தில் பனை மரத்தில் ஒரு இலை மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிச்சு அதை கீழே வச்சு அதை வடிகட்டி மனுஷங்க குடிப்பாங்க. குடிக்கிறப்போ அந்த கசடெல்லாம் மேலே தங்கிடும். சில பேர்கிட்ட நீங்கள் எவ்வளோ நல்ல பொருளை கொட்டினீங்கன்னாலும் அதில் இருக்க சாரெல்லாம் கீழே விட்டுட்டு அந்த பூச்சி பல்லி எலியெல்லாம் பிடிச்சி வச்சுப்பாங்க. அவங்களுக்கு பேர் பன்னாடை. தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய பன்னாடைகள் இருக்கிறார்கள். அதனால் நம்ம பன்னாடைகளை வந்து அவங்க வச்சுருக்கிறத அவங்களே சாப்பிட்டுக்க சொல்லிவிட்டு நமக்கு தேவையான நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். நன்றி. இப்போ அந்த பன்னாடையோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் நான் நினைக்கிறேன். நான் அதை சொல்லலை, பகிர்ந்து தான் இருக்கு. இல்லை இந்த முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே நன்றி, முடிச்சுக்கலாங்க. இதுவரையும் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாகவும் கல்வெட்டு ஆராய்ச்சியாகவும் தமிழின் தொன்மையை மிக செம்மையுற அழகுற எடுத்து சொன்ன மன்னருக்கு உங்கள் சபையோர் ஆண்டூர் சாவி ஆரம்பித்து மன்னர் அவர்கள் வாங்க. இங்கே இதற்கு பிறகு ஒரு நடனம் உங்களுக்கு கண்கவர் நடனம் ஒன்று இருக்கின்றது. அதை உங்களுக்கு அக்ஷயா, ரெபக்கா, துளசி அவர்கள் ஆடுவார்கள். மன்னரோடு ஒரு சிறு மன்னரை பற்றி ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்க வேண்டும். நேர்பட கூறுபவர், தமிழை செம்மொழி என்பதையும் தமிழினுடைய தொன்மையையும் யாருக்கும் அஞ்சாமல் இன்று வரையும் அவர் சாதித்து நேர்பட சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆய்வுகள் இன்று மன்னர் சொன்னாலே இலங்கை அரசுக்கு வைத்த கிடக்கிற அளவுக்கு இருக்கிற காரணம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். இலங்கையினுடைய தமிழ் பாரம்பரியத்தை தொன்மையை குழி தோண்டி புதைக்கும் அளவுக்கு நிறைய மாற்றங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது, நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் அவை எல்லாவற்றையும் பகத்தறிந்து தமிழுடைய செம்மையை நேர்பட சீர்பட சொல்லும் ஒரு ஆற்றல் மிக்கவர் மன்னர் அவர்கள். அவருடைய பேச்சை கேட்பதற்கு கரிகாலன் அமைப்பு இப்படி ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தவை மேற்கண் அந்த கரிகாலன் அமைப்பை நாங்கள் பாராட்ட வேண்டும். எங்களுடைய காகிதத்தில் அதற்கு முன்பாக ஒரு சின்ன இங்கசால ஒரு கேள்வி ஒன்று கேட்டால், ராவணனுக்கு என்ன பேர் ஏன் எப்படி வந்தது? நான் நினைக்கின்றேன் அது தவறாக இருக்கலாம். என்னுடைய சிறுமதிக்கு எட்டிய வரையில் ராவானன் சொல்ல அவன் வந்து இரவா புகழ் கொண்ட ஒரு இசைஞானி. அதாவது வீணை என்ற அந்த சிவ நாதஸ்வரத்தை வாசிப்பதில் அவன் ஒரு கைதேர்ந்த, அவனுக்கு 10 தலைன்னு சொன்னால் 10 அம்சங்கள் ஆளுமை கொண்டவன் என்றுதான் என்னுடைய அர்த்தம். ஒரு கருத்து சொல்வார் வந்து, இம்பர்வானில்லை ராமனையே பாடி என் குணந்தாய் பானா என்றான் பாடி என்று இந்த யாழ்ப்பாணத்துக்கு ஒரு கதை இருக்கு. இந்த யாழ்ப்பாணம் வந்த கதை பாடி பரிசு விட்ட அந்த பாடி பரிசு விட்ட யாழ்ப்பாணத்துக்கு கதை. அது போலத்தான் இந்த ராவணன் என்கின்ற அந்த மாமன்னன் எங்களுடைய ஈழத்தினுடைய தனிப்பெரும் ஒரு அடையாளம், தமிழின் ஒரு அடையாளம் என்று கூட நாங்கள் அவரை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ராவணனை எங்களுக்கு இன்று எங்களுக்கு ஆய்வுபூர்வமாகவும் தொல்பொருள் ஆராய்ச்சி உணவாகவும் எங்களுக்கு சொல்ல இந்த மன்னருக்கு நன்றி சொல்லிட்டேன். இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு நடனம் இப்பொழுது அரங்கேற இருக்கின்றது. இந்த நடனத்தை அக்ஷயா, ரெபெக்கா, துளசி அவர்கள் இங்கு அரங்கேற்ற இருக்கின்றார்கள். இந்த நடனத்தை திருமதி துளசி கிருஷ்ணராசா அவர்கள் நெறிப்படுத்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது
அந்த கண்கவர் நடனம் உங்களுக்காக இப்பொழுது இங்கே ஆரம்பமாகும்.